Hi students, நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலிருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்டும் எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு கான்செப்டும் நடத்திட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மனப்படமே பண்ண வேணாம், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் ஒவ்வொரு கான்செப்டும் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சாலோ ஃபர்தராக வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்க நினச்சாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது போக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த லெசனுடைய பிடிஎஃப் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 12th அடுத்த வீடியோ வந்து 4/8/21 அன்றைக்கி மேக்ஸ் யூனிட்டில் 8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 7 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் அது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 19 மாவட்டத்திலேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய வெற்றி விகாஸ் அகாடமியோட டீச்சர்ஸ் டீம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எந்த கொஷினும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் கொஷின், why do metals have a large number of free electrons? Second one, define work function of a metal, give its unit. Third one, what is photoelectric effect? Fourth one, how does photocurrent vary with the intensity of the incident light? Fifth one, give the definition of intensity of light and its unit. Sixth one, how will you define the threshold frequency? Seventh one, what is a photocell? Mention the different types of photocells. Eighth one, write the expression for the de Broglie wavelength associated with the charged particle of charged q and mass m when it is accelerated through a potential v. Ninth one, state de Broglie hypothesis. 10th one, why we do not see the wave properties of a baseball. 11th அடுத்து the de Broglie wavelength of matter is lambda equal h by mv. அடுத்து செகண்ட் அதில் thus the de Broglie wavelength of the inversely proportional to the mass. அதில் third one, since the mass of baseball is too large as compared the electron, the de Broglie wavelength of baseball is negligibly small, so we do not see the wave property of the baseball. 11th one, a proton and an electron have same kinetic energy, which one has greater de Broglie wavelength? Justify. அதில் first one, de Broglie wavelength of proton lambda b equal h by root 2 mpk. second அதில் de Broglie wavelength electron lambda e equal h by root 2 mek. third one, here the mass of the proton is greater than the mass of the electron, mp greater than me. சரிங்களா? hence de Broglie wavelength of electron is greater than that of proton, lambda e greater than lambda b. At the 12th one, write the relationship of the de Broglie wavelength lambda associated with a particle of mass m in terms of its kinetic energy k. 13, name an experiment which shows wave nature of the electron. Which phenomenon was observed in this experiment using an electron beam? The wave nature of electron de Broglie hypothesis of matter wave was experimentally confirmed by deviation and Germer experiment. Diffraction is the important property of waves. So in this experiment, diffraction of electron beam was observed when they fall on the crystalline solids. 14, an electron and an alpha particle have same kinetic energy. How are the de Broglie wavelength associated with them related? At the additional questions, define surface barrier, define electron emission. third one, define electron volt. fourth one, what is thermonic emission? fifth one, what is the photoelectric emission? sixth one, what are called photosensitive materials? seventh one, define stopping potential. eighth one, explain Einstein explanation for the particle nature.
of light. 9th one, what is the nature of light? 10th one, give the application of photocells. 11th one, what is called matter waves or de Broglie waves? 12th one, derive an expression for de Broglie wavelength of matter waves. 12th one, what are called X-rays? What are they show called? 13, list the properties of X-rays. 14, what factor does the quality and intensity of X-rays where depends? 15, write a note on the production of X-rays. 16, what is X-ray spectra, give its types. 17, write a note continuous X-ray spectrum. 18, what is called the permastoclog or bracking radiation. 19, obtain Hunt formula in continuous X-ray spectra. 20, write a note on characteristics X-ray spectra. 21, write the applications of X-ray. At the long answer question, first two, what do you mean by electron emission? Explain briefly various methods of electron emission. Second one, briefly discuss the observation of Hertz, Hallwachs and Leonard. At the third one, explain the effect of potential difference on photoelectric current. Fourth one, explain how frequency of incident light varies with the stopping potential. Fifth one, list out the laws of photoelectric effect. Sixth one, explain why photoelectric effect cannot be explained on the basis of wave nature of light. Seventh one, explain the quantum concept of light. Eighth one, obtain Einstein photoelectric equation with necessary explanation. Ninth one, explain experimentally observed facts of photoelectric effect with the help of Einstein explanation. 10th one, give the construction and working of photoemissive cell. 11th one, derive an expression for de Broglie wavelength of electrons. 11th one, derive an expression for de Broglie wavelength of electron. 12th one, briefly explain the principle and working of electron microscope. 13, describe the briefly Davison-Germer experiment which demonstrated the wave nature of electron. Additional question, explain the experimental setup for study of photoelectric effect. Second one, explain the particle nature of light. List the characteristics of photons. Third one, what are the X-ray? Explain the production of X-rays. Fourth one, explain X-ray spectrum with continuous X-ray spectra. Second one, characteristics X-ray spectra. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.